ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च दासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मन् गुरुन् सन्ततमानतोऽस्मि। ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनितये वासिष्ठाय नमो नमः। ॐ नमोऽस्तु व्यासविचालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ ॐ सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ यच्छन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बुरिविस्रुवं ब्रह्मण कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय।
ஓம் அகம் விருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி திரவிணகம் சர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வா கணசக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரிய நிச்ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்ய மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷஸ்ஸு அஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகாநீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோராத் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதயமனஹ. ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுகும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதையதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் வேதம் ச பிரஹணோதி தஸ்மை தகும்ஹதேவம் ஆத்மபுத்திப்பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. பக்கம் 123. யத் அமனாநாத் அந்தரா பூதகிராமவத் ஸ்வாத்மனஹ அன்யதா பேதானுபபத்திஹ இதி சேன்ன உபதேசாந்தரவத். ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ நம்ம இன்றைக்கி மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அந்த ஒரு திருநாளில் விசேஷம். இதெல்லாம் புராண சம்பந்தப்பட்ட பண்டிகை. நம்ம பண்டிகையெல்லாம் பார்த்திங்கன்னா புராணத்துக்கு கனெக்டட். ஓகே, இந்த புராணத்தை தான் கேள்வி கேட்டு அதை
கொச்சப்படுத்தி அதில் ஸ்ரத்தையை வந்து எடுத்துட்டான். இந்த புராணத்தில் வந்து ஸ்ரத்தை இம்பார்ட்டன்ட். ஸ்ரத்தைன்னா நம்பிக்கை, இந்த கொஷின் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இதிகாசத்துக்கு வந்தால் தர்மத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் கர்மகாண்டத்துக்கு வந்தால் ரிச்சுவல்ஸு, கர்மத்துக்கு வருவோம். தர்மத்திலேருந்து கர்மத்துக்கு வருவோம். அந்த கர்மத்தை எப்படி பண்ணணுன்றது. அந்த கர்மத்திலேருந்து உபாசனைக்கு வருவோம். இது வேத நெறி வாழ்க்கை. கர்மகாண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம், வேதாந்தத்துக்கு வருவோம். திஸ் இஸ் நம்ம பாரதத்தில் பிறந்ததுக்கு படிப்படியாக ப்ராக்ரஸ் ஆகிறது. எப்படி அந்த மனுஷனை தெய்வீகமாக ஆக்கணும். இந்த பொட்டன்ஷியல் ஃபார்மில் இருக்கிறத வெளியில் கொண்டு வரணும். அவ்யக்த ஃபார்மில் இருக்கிறத மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு தான் இந்த பாரதத்தினுடைய மையமான விஷயம். பேக் போன் சொல்லுவாங்க இல்லையா. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. நிறைய நாட்டுக்கு வந்து போகம்தான் இம்பார்ட்டண்ட்டு. பணம் வச்சிருக்கவாளுக்கு தான் மதிப்பு மரியாதை. இங்கே வந்து திறந்த வாளுக்கு தான் மரியாதை. இன்னி வரைக்கும் அது இருக்கிறது. அதில் ஆன்மீக நாடு இது. ஆன்மீகம்தான் இதில் முக்கியம். அந்த ஆன்மீகத்தில் முன்னாடி இருக்கிற ரிச்சுவல்ஸ் தான் இதெல்லாம் பண்ணக்கூடிய நம்மளை பழக்கப்படுத்துறது. காலையில் எழுப்ப வச்சுறது, விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறது, கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய விஷயத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ இதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்க மாடர்ன் சொசைட்டியோட மேட்ச் ஆகணும். அதே சமயத்தில் நம்மளுடைய சம்பிரதாயத்தை விட்டுடக்கூடாது. அப்போ மனுஷன் வந்த நோக்கத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். அப்போ ஆன்மீகத்துக்குள்ளர வரோம் அப்படின்னா இந்த நாலேஜ், ஞான காண்டத்தினுடைய முதல் நாலேஜ் வந்து திருக்கு திருஷ்ய விவேகம். எதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அது திருக்காகாது. அப்போது திருக்கு திருஷ்யம். எது திருஷ்யம் தது ஜடம். ஓகே. அப்போ திருஷ்யம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வேறாக இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் திருக்குன்னு பேர். ஸோ அதனுடைய எண்டு வரும்போது இந்த ஹோல் ஜகத்து திருஷ்யம். அது மாத்திரம் இல்லை, பாடி ஆல்சோ திருஷ்யம், யுவர் பிராணன் திருஷ்யம், யுவர் மைண்ட் திருஷ்யம், யுவர் இன்டலெக்ட் திருஷ்யம். ஏன்னா எல்லாமே என்னால் அறியப்படுகிறது. அப்போ நான் யாருன்னா அறிவு ஸ்வரூபம், சைத்தன்யம். அப்போ திருக்குக்கு பேர் கான்ஷியஸ்னஸ். ஓகே. ஸோ சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் வந்து டெக்னிக்கலாக நம்ம சொல்கிறது வந்து ஆத்மா அப்படி சொல்லுவோம். அப்போ திருஷ்யமாக இருக்கிற பிரபஞ்சத்துக்கு பாடி, மைண்டு, சங்காத்து உட்பட ஜகத்தை இருக்கிறது அதுக்கு என்ன சொல்லுவோன்னா அனாத்மான்னு சொல்லுவோம். ஆத்மா அனாத்மா. அப்போ திருக்கு திருஷ்யத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகிறது எங்கே வரும் அப்படின்னா ஆத்மா அனாத்மா விஷயத்துக்கு வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பானை இருக்குது. பானையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? பானை. அப்புறம் ஃபர்தர் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இது களிமண் பானை அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து களிமண் வந்து காரணம், பானை வந்து காரியம் அப்படி சொல்லுவோம். இப்போ பானை அப்புறம் வந்து காரண காரியத்துக்கு கொண்டு வருவோம். அப்போது திருக்கு திருஷ்யத்துலேருந்து ஆரம்பித்து ஆத்மா அனாத்மா சொல்லி அப்புறம் இந்த அனாத்மாவை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கோம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு காரண காரியவாதத்தை எடுத்துப்போம், பிரகரணம். இந்த காரண காரிய பிரகரணத்திலிருந்து எது காரியமோ அது காரணத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டிபெண்டன்சி இருக்கிறது வந்து ஒரிஜினல் கிடையாது, அதுக்கு திரவியம் கிடையாது. பானைக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க ஒழிய அதுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது அப்படி சொல்லி பானை வந்து நாம ரூபம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இந்த விஷயத்துக்கு. ஸோ அப்போ வந்து இது நாம ரூபம் புரிஞ்சுத்துன்னா நாம் பானையை வந்து ஸ்டேட்டஸ் போயிடும். பானை ஸ்டேட்டஸ் போயிடுச்சுன்னா காரியம் ஸ்டேட்டஸ் போயிடும். காரிய ஸ்டேட்டஸ் போயிடுச்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருந்த காரணமும் காரண ஸ்டேட்டஸ் போயிடும். என்ன பண்ணோம்? எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்.
ஆனால் அதனுடைய சப்ஸ்டன்ட் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்த ஹோல் பிரபஞ்சத்தினுடைய எது சப்ஸ்டன்ட்னா ஆத்மா. ஓகே, இப்போ மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதலாம் பூதம். அப்போ மிஞ்சி இருக்கிறது என்ன அப்படின்னா ஆத்மா மாத்திரமே இருக்கிறது. ஓகே, அப்போ மீதி நம்ம பார்க்குற அனுபவிக்கிற இந்த விஷயங்கள்லாம் என்னது? நாமரூப கர்ம பிரபஞ்சம். பிரபஞ்சம் நாமரூப கர்ம பிரபஞ்சம் அப்படின்றத சொல்கிறோம். அப்புறம் கடைசியாக நாலேஜ் என்ன, கன்க்ளூஷன் பண்ணுற நாலேஜ் என்ன அப்படின்னா சத்திய மித்யா. அது நாலேஜ் புரியுதா? சத்தியம் மித்யா அப்படின்றது புரிஞ்சிடும். இப்போ எது மித்யா அப்படின்றது டவுட்டாக இருக்கிறது. ஓகே, புரியாது. அந்த புரியாத பாஷைக்கு பேர் அனிர்வச்சனீயம். எவ்வளோ விளக்கினாலும் உனக்கு புரியாது அப்படின்னா நீ புரிஞ்சுத்துன்னு அர்த்தம். உனக்கு தான் புரியலேன்றது தெரிஞ்சுத்த. அந்த புரியலேன்றது தெரிஞ்சதுக்கு பேர் அனிர்வச்சனீயம். அப்போ பிரம்மத்தை விளக்கினாலும் அனிர்வச்சனீயமாக இருக்கும், மித்யா பிரபஞ்சத்தை விளக்கினாலும் அனிர்வச்சனீயமாக இருக்கும். இப்போ ரெண்டு அனிர்வச்சனையும் உண்மையா, ரெண்டுமே பிரம்மனும் மித்யாவா அப்படிலாம் பூர்வபக்ஷி போகிறது. அது பிருகதாரண்யத்தில் முதல் 3 கிளாஸில் இருக்கும். அது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அங்கே கேட்டுக்கோங்க. இப்போ பாயிண்ட் என்னென்னா ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஏதஸ்மின் ஆத்மனஹா ஆகாச சம்பூதகா. எல்லாமே ஆத்மாவிலிருந்து தோன்றிய விஷயங்களாக இருக்கிறது. ஓகே, அப்போ ஆத்மா தான் இருக்கிறது. அந்த ஆத்மாவை பல்வேறு விதமான கோணத்தில் ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணுறது உபனிஷத்து. அதில் பிருகதாரண்ய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய 2 செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு பேர் பிராமணம் அப்படி சொல்லுவோம். இந்த 3வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 4வது பிராமணமும் 5வது பிராமணமும் ஒரே சப்ஜெக்ட் தான் சொல்கிறது. ஆத்மா அதை தான் சொல்கிறது. அந்த ஆத்மா சர்வாந்தரஹா, எங்கும் எல்லா இடத்துலையும் இன்னர் எசன்ஸாக இருக்கிறது. அது எல்லாத்துக்குள்ளரையும் இருக்கிறது எது அப்படின்னா ஆத்மா மாத்திரம்தான் இருக்கிறது. அப்படி 2 மந்திரமும் ஒரே மாதிரி சொல்கிறது, சேமாக சொல்கிறது, ஒரே வேர்டு யூஸ் பண்ணுறது. அந்த ஒரே வேர்டு யூஸ் பண்ணுறத எதுக்கு 2 தடவை சொல்கிற? ஒரே தடவை சொன்னால் போருமே. 2-3 தடவை சொன்னேன்னா அது ஒரு தோஷம் ஆகிடுமே அப்படின்றது டிஸ்கஷன். அப்போ வியாசாச்சாரியார் அண்டு சங்கராச்சாரியார் இந்த 2 மந்திரத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஆத்ம விஷயத்தை விஸ்தாரமாக எடுத்துகிட்டு போகிறேன். எங்கே டிஃபர் ஆகிறது, எந்த இடத்துல நீ பார்க்க தவறிட்ட, இது எந்த கோணத்தில் சொல்கிறது, இது எந்த கோணத்தில் சொல்கிறது, ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அப்போ மைண்டில் போய் இந்த அனாத்மா பாடியை நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கோம், இன்னொரு பக்கம் அனாத்மாவுக்கு சத்தியத்தை கொடுக்கும். 2 சத்தியம் இருக்க முடியாது, ஒன்று தான் சத்தியம் இருக்க முடியும். ஓகே, இன்னொன்று என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது மித்யாவாக இருக்கும். ஓகே, இப்போ சத்தியமும் புரியணும், மித்யாவும் புரியணும். அப்போ தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அதுக்கு பிருகதாரண்ய உபநிஷத்தை எடுத்திருக்கோம். அதில் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எடுத்திருக்கோம். அதில் முதல் 3 கிளாஸ் இருக்கிறது. அதை பிரியாடிக்கெலாம் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த லேடிஸுக்கெலாம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும். அப்போ தூரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தமிழில். தூரம்னா வீட்டு வேலையில் கிச்சனில் போகக்கூடாது, பூஜை ரூமுக்குள்ளே போகக்கூடாது, அதுக்கு பேர் தூரம்னு சொல்லுவாங்க. அப்படி தானே தூரம்? அப்படி அந்த மாதிரி நம்ம மாதத்தில் ஒரு நாளாவது தூரம் வச்சுக்கணும். அன்டச்சபிலிட்டி டே புரியுதா? அப்படி ஒரு நாளாவது வச்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணலான்னா லௌகீக விஷயத்துலேருந்து தூரமாக விலகி நீ உனக்குள்ளே நீ இருந்து
அந்த உபநிஷத்து என்ன, பழைய உபநிஷத்து என்ன சொல்கிறது, இப்படி நடுநடுவில் சொல்கிறேன்ல, அதை வந்து அன்றைக்கி ஃபுல்லாக கேட்கறதுக்கு டைம் டிவோட் பண்ணும். விதை நெல்லை போட்டுறக்கூடாது. புரியுதா? நீ வந்து இன்றைக்கி கூட அநேகமாக பூஜை ரூமுக்கெலாம் போகிறதில்லன்னு நினைக்கிறேன். பீரியட்ஸ் டயத்தில் பூஜை ரூமுக்கெலாம் போகிறதில்ல, கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் சிலது கிச்சனுக்கு போகிறது வேறு வழி இல்லை. ஓகே, ஆனால் கிச்சனுக்கும் போகக்கூடாது. அது அது எக்ஸ்ட்ரீமாகி கிச்சனில் போய் சாப்பாடு பண்ணி எனக்கே கொடுத்து அனுப்பிச்சிடும். அது இன்னும் கஷ்டம். லௌகீகத்தினுடைய உச்சசாயி, கலியோட உச்சசாயின்னு நினச்சிப்பேன். அப்புறம் நமக்கு தான் இந்த பிராணாய ஸ்வாகா அப்படி இருக்க, அந்த ஜலம் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சுத்தம் பண்ண முடியும். அந்த வந்து பிராணாய ஸ்வாகா உதானாய ஸ்வாகா அப்படி சொல்லிட்டோம்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து தோஷமாக இருக்கிற உணவும் தூய்மையாக்கப்பட்டுடும். புரியுறதா? அதுக்கு ஒரு இப்படிலாம் பண்ணுவான்னு தெரியும் போல இருக்குது நம்ம ரிஷிகளுக்கு. இதெல்லாம் வந்து அதுக்கான மாற்று வழியும் கற்றுக் கொடுத்துருக்கான். ஓகே, நான் இப்படி பண்ணிவிடுவேன் சைலண்ட்டாக. ஏன்னா யார் மனசும் நோகக்கூடாது. புரியுதா? ஆனால் அதுங்களுக்கு தெரியவும் இல்லை. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறது, எல்லாம் ஒன்று தான். ஓகே, அது வந்து புரிய வைக்கிறதுக்குள்ளே நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடும். புரியுதா? நம்ம இப்போ வேள்வியில் இருக்கோம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லின்னு இருக்க முடியாது. சரிக்கா, வந்த வரைக்கும் லாபம், இருக்கிற வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து தாட்டின்னு போயின்னு இருக்கோம். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து ஆத்மா விஷயத்தை எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பூரிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் உபநிஷத்து என்ன பண்ணுன்னா திரும்ப திரும்ப பல கோணத்தில் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. இதில் 2 சூத்திரம் இருக்கிறது. முதல் சூத்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு பூர்வ பக்ஷிக்கு டவுட் வருது. அந்த பூர்வ பக்ஷிக்கு டவுட்டை வந்து நிவர்த்தி பண்ணுறது அடுத்த சூத்திரம் இருக்குது. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இதில் 3-4-1 எது சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம யக ஆத்மா சர்வாந்தரா. இது வந்து 3-4-1 பிருகதாரண்ய உபநிஷத்து. பிருகதாரண்யம் 3-5-1 யதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம யக ஆத்மா சர்வாந்தரா. ஒரே மாதிரி வருதா? இன்னொரு தடவை சொல்கிறேன், ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கண்டுபிடிங்க. எது சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம யக ஆத்மா சர்வாந்தரா. 3-5-1 யதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம யக ஆத்மா சர்வாந்தரா. எதுன்னு அங்கே இருக்கிறது, இங்கே எது ஏவகாரம் இருக்குது. ஒரு சின்ன வித்தியாசம். ஓகே, அப்போ இதிலேருந்து டிஃப்ரெண்ட்டு இருக்கிறது அப்படி இது இண்டிகேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். ஓ, அந்த மந்திரத்தில் எது மாத்திரம் சொல்கிறீங்க, இந்த மந்திரத்தில் ஏவகாரம் வேறு சொல்கிறது. இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே ஒரு பெரிய விஷயமாக ஆகிடும். ஓகே, அப்போ இது வந்து இண்டிகேட் வந்து பஞ்சகோஷா இருக்குது. அன்னமயை விட பிராணமய மோர் இன்னர் எசன்ஸு. புரியுதா? அதை விட மோர் இன்னர் எசன்ஸ் வந்து மனோமய. இப்படி பஞ்சகோஷாவோட சூப்பர்லிட்டிவ் டிகிரியில் இருக்கிறது வந்து ஆத்மா ஏவ. ஆத்மா தான் இன்னர் மோஸ்ட் இன்டிமேட்டாக இருக்கிறது. அது இன்னொரு உபநிஷத்து பிரத்யேகாத்மான்னு சொல்கிறது. அதனால் அதை அப்போது இந்த விஷயத்தில் அந்தரம். ஓகே, எல்லாமே அந்தரம்தான். ஆனால் அப்சல்யூட் அந்தரம் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஆத்மா. அது சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது. எல்லாருக்கிட்ட உள்ளார இருக்கிறது சைத்தன்யந்தான். சைத்தன்யத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இதை வந்து சொல்கிறதுக்காக சர்வாந்தரா, அந்த அந்தராத்மா சாக்ஷாத் அபரோக்ஷாத். இங்கே தான் நமக்கு மைண்டு பாகிலிங். சாக்ஷாத் அபரோக்ஷாத்னா செல்ஃப் எவிடென்ட்.
ஆகாசம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எவிடெண்ட்டோ அந்த ஆகாசத்தையும் தாண்டி இருக்கிற ஆத்மா இங்கே இப்பொழுது எல்லாமாகவும் இருக்கிறது ஆத்மா மாத்திரமே உள்ளது. நமக்கு எப்படி இருக்கிறது அனுபவத்தில்? ஆத்மாவை தவிர மீதெல்லாம் இருக்கிறது. இப்போ பரத்தை மறைத்தது பார்முதலாம் பூதம் ப்ளஸ் பஞ்ச இந்த கோஷா ப்ளஸ் நம்முடைய சொந்த பந்த ரிலேஷன்ஸ், இதெல்லாம் ஆத்மாவை மறைச்சுடுத்து. புரியுறதா? இதை தவிர நம்மளோட மைண்டில் இருக்க ஷட் மலம் இருக்குது, அது ஆத்மாவை சகதியில் தள்ளி விட்டுடுது. இருக்கிற மாதிரியே தெரியல. அது புரியுதா? இருக்கிற மாதிரி ஒரு 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 இப்போ வந்து ஆகாசம் என்ன நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு இல்லை, ஆனால் ஒத்துக்க முடியறது. ஆத்மாவை அப்படின்னா ஒத்துக்க முடியறதானா கிளாஸில் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது மைண்டு, ஆனால் அதுக்கப்புறம் மறந்து போயிடுது. ஒத்துக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய கஷ்டம். சாக்ஷாத் அபரோக்ஷாத் செல்ஃப் எவிடென்ட். அதுக்கு மீதியெல்லாம் விளக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாலையில் வந்து ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது, அப்புறம் எல்லோ இருக்கிறது, இதெல்லாம் கண்ணில் பார்க்குறோம், அதை சொல்கிறோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம இது பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்டே தேவையில்லை ஆத்மாவுக்கு. ஓகே, எந்த விதமான கருவி இல்லாமல் ஆத்மா எல்லா இடத்துலையும் விலகி இருக்க செல்ஃப் எவிடென்ட். ஆனால் அது வந்து தெரிய மாட்டேது, நானாக இருக்கிறதுனால. உஷஸ்த பிராமணம், உஷஸ்த அண்டு யாக்ஞவல்கியார் இது டிஸ்கஷன் பண்ணுறாங்க, வாதம் பண்ணுறாங்க உஷஸ்த பிராமணத்தில். அதே போலேயே ககோல பிராமணம், இந்த உஷஸ்தன்றது ஒரு ஆள் பிரம்மவாதி, அதுபோல் ககோலன்றது ஒரு பிரம்மவாதி. இந்த சதஸ் நடக்கிறது ஜனகர் அவையில், அதில் இதை நம்ம படிச்சுட்டுருக்கோம். பிருகதாரண்யம் 3:5-1 யதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம யக ஆத்மா சர்வாந்தரகா. அப்போ 3:4-1 3:5-1 ரெண்டும் சேம் மந்திரா. நமக்கு இதில் வித்தியாசம் நமக்கு ஒன்றுமே தெரியறதில்ல. இப்போ சொன்னதான் பிருகதாரண்யத்தில் 2 மந்திரம் இருக்குது இப்படி ஆத்மா பற்றி சொல்கிறது, அப்படி பிரம்மசூத்திரத்தில் வந்ததுனால தெரிஞ்சுது. அதுவும் பிரம்மசூத்திரத்துக்கு வரலைன்னா தெரிய போகிறதில்ல. ஓகே, பிருகதாரண்யம் தெரியாது, அதில் மந்திரம் இருக்குதுன்னு தெரியாது, அதில் ஆத்மா பற்றி தான் எம்பசைஸ் பண்ணுறது, இது எதுவும் தெரியாத வேதாந்ததிகள் பல பேர் இருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம். அப்போ இதில் என்னென்னா 2 இடத்துல வர்றதுனால இது ஏக வித்யா அப்படின்னு சொல்கிறோம். வித்யானா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வித்யானா 2 விதமான வித்யா இருக்கிறது. அது சகுண பிரம்ம உபாசனா, அதுக்கு பேர் வித்யா. நிர்குண பிரம்ம ஞானம், அதையும் வித்யா சொல்லுவோம். இப்போ வித்யாவை 2 அப்ரோச் இருக்கிறது, இது புரிஞ்சுக்கணும். இப்போ பூர்வபக்ஷம் 2மே வேறு வேறு வித்யா. காரணம் ஒன்று வந்து உபனிஷத்து எதுக்கு வேலை மெனக்கிட்டு 2 இடத்துல சொல்கிறது, நீனா அதிக பிரச்சங்க ஒன்று. 2வது லாஜிக்கு பார்த்தா புனருத்தி தோஷம் வந்துடும். ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னால் புனருத்தி தோஷம் வந்துடும். அதனால் அந்த தோஷத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை, நிஷ்பிரயோஜனம். ஓகே, அதுக்கு ஒரு பொருளே இருக்காது. புரியுதா? வேறு வேறு இது இருக்கும். இதுக்கான பதில் சொல்கிறது தான் 2மே ஒரே விதமான ஆத்ம வித்யா, ஏக வித்யா. இதை எப்படி வச்சுருக்கோம், எந்த ரூலை வச்சு நம்ம 2 வித்யாவும் ஒன்றுன்னு சொல்கிறோம்? குண குண உபசம்ஹார விதிப்படி ஒன்றுன்னு சொல்கிறோம். அதில் ஐக்கியப்படுத்துகிறோம். வியாசாச்சாரியர் கொடுக்குற ரீசன் ஒரு ஹேத்து, 2மே சொல்கிறாரு. அதுக்கு பாஷ்யக்காரரும் எக்ஸ்ட்ரா சொல்கிறாரு. சர்வாந்தரகா அப்படி இந்த மந்திரம் சொல்லிருக்கே, இது என்ன எசன்ஸ் வந்து ஒன்று தான் அப்படின்றது சொல்லிருக்குது. 2 பிராமணத்துலேயும் சர்வாந்தர ஆத்மா சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஒன்று தான். ஓகே, அதனால் அவர் அந்த ரீசன் சொல்கிறார்.
சங்கரர் வந்து பாஷ்யம் பண்ணுறாரு. எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவர் சொல்லிட்டு போயிட்டார். பெரியவர் சொல்லிட்டு போயிடுவார். இது துணியை கட்டுங்க, துவாரம் வரும், அதில் வந்து வைகுண்ட ஏகாதசிக்குள்ளே வந்துடுவான். அவருக்குன்னு எங்கேருந்து ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிடுவார். எவன் கட்டுவான்? அதுக்கு விஜய் வரணும் உதவிக்கு. அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் சொல்லணும், நேரம் கொடுக்கணும், அப்புறம் வந்து மாலையெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் so many ஃபேக்டர். சொல்கிறது யாருக்கும் எளியனவான். ஆனால் அது இன்றைக்கி வந்தோடனே அழகாக அது இதெல்லாம் ஏதோ பிரம்மன் செஞ்சுன்னு இருக்கு தானா. நிறைய பேர் அப்படி தான் நினச்சின்னு இருக்கான். இவர் ஐடி விங்கி வச்சுருக்காரு, இது விங்கி வச்சுருக்காரு, ஏகப்பட்டது ஒரே நேரத்தில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, இவர் பெரிய டீமே வச்சுன்னு இருக்காரு அப்படின்றது. ஒரே ஆள் தான் எல்லா டீமும் வச்சுருக்கோன்றது அவனுக்கு அப்போ தான் புரிய போகிறதா சப்ஜெக்ட் மேட்ரு. சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, மந்திரம் 3-4-1 எது சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம யக ஆத்மா சர்வாந்தரகா, 3-5-1 யதேவ சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம யதகா யக ஆத்மா சர்வாந்தரகா, 3-4-1 எது மட்டும் இருக்கிறது, 3-5-1 கொஞ்சம் பாரு, உள்ளே போய் பாரு, எதேவ அப்படின்னு இருக்கிறது. எது ஏவ இருக்குது. இது யார் சொல்லி கொடுக்குறான்? சங்கராச்சாரியர் காட்டுறார். நாம் வந்து அப்படியே பார்த்து படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். முதல்ல மந்திரமே புரியாது. ஓ ஆத்மாவா, அதான் எல்லா இடத்துலையும் இருக்க அப்படின்னு டிஃபால்ட்டாக போயிடுவான். புரியுதா? டேக் ஃபார் கிராண்டட் நமக்கு எல்லாம். எது புஸ்தகம் ஏவ ஆணைய, எது புஸ்தகம் ஏவ ஆணைய, முன்னாடி கொண்டு வந்தல அந்த புஸ்தகத்தையே திருப்பி கொண்டு வா, அப்படி இந்த வாக்கியத்துக்கு பொருள். புரியுதா? அதுபோல் 3-5-1 எதேவா சொல்கிறோம் இல்லையா, போன சூத்திரத்தில் சொன்னது எதுவோ அதை தான் இந்த சூத்திரத்துலேயும் இந்த மந்திரத்துலேயும் சொல்லப்படுகிறார். உபநிஷத்து சொல்கிறது அப்படின்னு சங்கரர் சொல்கிறாரு. ஓகே, அப்போ பூர்வபக்ஷி விடமாட்டான். ஓ சங்கரரை புனருத்தி தோஷம் வந்துருமே, அதுக்கான பதில் வந்து அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறாரு. இப்போ 3:35 அந்தரா பூத கிராமவத் ஸ்வாத்மானஹா அப்படி இருக்கிறது. சூத்திரத்துக்குள்ளே இப்போ போகிறோம். அந்தரா அப்படின்னா 4th 5th பிராமணம் ரெண்டுலேயுமே இன்னர் எசன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிறது ஆத்மா மாத்திரமே. ஒரே ஆத்மா தான் எல்லாருக்கிட்டே இருக்குது. ஒரு பையன் போனால் பர்த்டே கார்டு, இந்த நேச்சுரல் கார்டு அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தான் அந்த பையன், யூத்து. அன்றைக்கி காதலர் தினம், தெரியுமா? காதலர் தினம் அப்படி ஒரு தினம் வச்சுருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு தினம். புரியுதா? அதனால தான் நம்மால் வந்து புத்திசாலித்தனமாக இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டே எல்லாத்துக்கும் தினம் சொல்கிறல, நீ ஒரு தினம் சொல்ல, உள்ளே பூந்து அடிக்கிறார் அவர். அப்படி தான் ஒரு ஆள் பண்ணணும். அதுதான் அறிவு. நான் ரொம்ப வருஷமாக சொல்லியிருக்கேன், ட்ரங்க் அண்ட் மாங் ஸ்டைல். அந்த ஸ்டைலில் அவர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் ஒரு ஆள் கிடச்சிட்டாரு. சொன்ன மாதிரி செய்டுவார். நான் சொல்கிற மாதிரி செய்கிற ஒரே ஆள் நரேந்திர மோடி. அன்றைக்கி 11 என்ன சொன்னனோ அப்படியே செய்கிறார், இன்னி வரைக்கும் செய்கிறார். ஓகே, அந்த ஆள் வந்து யூத்தாக இருக்கான், எல்லாம் தேடி எல்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சி ஒரு கார்டு எடுத்து கொடுத்தாரு. யூ ஆர் த ஒன்லி ஒன், ஐ லவ் யூ மை லைஃப். இது தாங்க தேடி நான் கொடுங்க அப்படின்னு. பேக் பண்ணு இரு, அதில் ஒரு டசன் கொடு அப்படின்னு. அது போல் ஆத்மா ஒன்று தானா, ஆனால் இவ்வளோ பேர் இருக்குமா, நே கதை விட்ற அப்படின்றான் பூர்வபக்ஷி. புரியுதா? அந்த பையன் வாங்குகிற கார்டு மாதிரி இருக்க. புரியுது? ஒன்லி ஒன் டசன். சர்வாந்தர என்பது ஒன்லி ஒன், அந்தரா சர்வாந்தரத்துவேன. நெக்ஸ்ட் என்ன? இது முதல் சொல்லோட பொருள்.
பூத கிராமவத்து. நம்மால் இருக்கிற வியாசர் விஷமாக ஒரு புரியுறதா? கிருஷ்ணருக்கு அடுத்தது வியாசர் தான் விஷமமாக இருப்பார்னு நினைக்கிறேன். புரியுறதா? இது அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியது தானே. பூத கிராமவத்து, அந்த ஆத்மாவை இவர் எம்பசைஸ் பண்ணுறது பூத கிராமவத்து. ஓகே, நமக்கு எதுவும் ஒன்றும் புரியாது. பூத கிராமவத்து அப்படின்னா அது மாதிரி. எது மாதிரி? பூத கிராமம். வியாசர் உபதேசம் பண்ணுறது இங்கே இந்த 2 உபனிஷத்துக்கு தவிர இன்னொரு உபனிஷத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கா. பூத கிராமவத்து அவர் சொல்லலை. எந்த உபநிஷத்தெல்லாம் சொல்ல மாட்டார் அவர். ஏன்னா சூத்திரத்தில் சொல்ல முடியாது. பாஷ்யக்காரர் சங்கரர் தான் இதெல்லாம் சொல்லணும். புரியுதா? சப்போஸ் பாஷ்யக்காரர் பிறக்கலை, ஜன்மம் எடுக்கலை, அப்படி ஒரு ஆள் இல்லை அப்படின்னா நம்ம இதெல்லாம் படிக்கவே முடியாது. சும்மா பாராயணம் மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். புரியுதா? அவர் என்ன சொல்ல, பிரசித்தியான ஒரு மந்திரம் பிரம்மசூத்திரத்தில் 2:3:17, 3:2:11, இப்போ 3:3:35 படிக்கிறோம். அப்போ அந்த மந்திரம் ரொம்ப பிரசித்தியான மந்திரம். அதை கோட் பண்ணுறார். அது என்ன? ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து 6:11. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. பாஷ்யக்காரர் சங்கராச்சாரியர் ஆச்சாரியால் சொல்கிறாரு, ஏகோ தேவகா சர்வபூதேஷு கூட்டகா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா காமாத் யக்ஷகா சர்வபூதாதி வாசகா சாட்சி சேதகா கேவலோ நிர்குணா. இதை நம்ம பல தடவை படிச்சிருக்கோம். அதில் சர்வபூதாந்தர ஆத்மா இந்த உபநிஷத்தில் மாத்திரம் இல்லை, ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து. இப்போ எல்லா உயிர்களிலும் இருப்பது இன்னர் எசன்ஸு, ஆத்ம சைத்தன்யமே இருக்கிறது. இதை இண்டிகேட் பண்ணுறார் வியாச சூத்திரத்தில். பூத கிராமவத்து அது எங்கேருந்து எடுத்துக்கிறாரு? ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துலேருந்து எடுத்துக்கிறாரு. அப்படி ஆச்சாரியால் சொல்கிறாரு. அப்போ பூத கிராமவத்தை இஸ் ஈக்குவல் டு சர்வ பூதாந்தர ஆத்மா. சர்வ பூதாந்தராத்மா வியாசாச்சாரியார் ஏன் கொடுக்கணும்? ஏன் இதை இண்டிகேட் பண்ணணும்? ஏன் இதை எம்ப்ளாய் பண்ணணும்? இல்லை அப்படியே சொல்லி விட்டுட்டு போகணுன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. அதில் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் ஃபஸ்ட்டு சொல்ல கவனி, ஏகஹா. மந்திரத்தில் பிரமாணம் இல்லாமல் பேச மாட்டார். வியாசாச்சாரி இருக்கார ரொம்ப மோசமான ஆள். பேசினா பிரமாணத்தோடு தான் பேசுவார். நம்மளை மாதிரி சகஜமாக அடிச்சு விடுவோம்ல, நமக்கு மனசில் வர்றதெல்லாம் சொல்லுவோம்ல, அது பிரமாணம்லாம் இருக்குமோ இருக்காதெல்லாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். நான் பேசுகிறதே பிரமாணம்டா அப்படின்னு. நான் யார்? ஆதிகாரினாம். புரியுதா? இப்படி சொல்லுவான். இப்போ டெக்னிக்கலாக வேணால் சொல்லலாம். ஆதிகாரினாம், நான் சொல்கிறது தான் பிரமாணம், எழுதிக்கோ அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் சொல்கிறேன் நிறைய பேர். புரியுதா? நீங்கள் டெக்னிக்கலாக இப்போ பேசலாம். ஆதிகாரினாம். ஓகே, நான் யார் தெரியுமா? சொல்ல மாட்டேன், பேர் மாத்திரம் சொல்கிறேன். ஆதிகாரினாம். நீ அப்புறம் நோட் பண்ணிக்கோ. அப்போ நம்ம நம்மளே பிரமாணம், நாம் பேசுகிறதே பிரமாணம். அதுதான் வீட்டில் வெளியிலலாம் கூட நான் ஒன்று சொல்லுவேன், அது நீ கேட்கணும். ஏன்? அது பிரமாணம். நான் சொல்கிறது பிரமாணம். புரிய பூத கிராமவத் சர்வபூதாந்தராத்மா ஏகஹா. பிரமாணம் சொல்கிறது ஓய். அப்போ அதே ஆத்மா தான் 3:3:34 சூத்திரத்தில், போன சூத்திரத்தில் ஆமனாநாத். ஆமனாநாத்னா அங்கேருந்து எடுத்துக்கணும். முன்னாடி இருக்கிற சூத்திரத்தில் அந்த சொல்லு இருக்கல்ல, அதுலேருந்து எடுத்துக்கணும். அதாவது ஆமனாநாத்னா இந்த வித்யா ஐக்கியம், ஏக வித்யா அப்படி. அப்போது இந்த சூத்திரத்தில் முன்னையும் எடுத்துக்கிறோம், இதிலே 2 சூத்திரம் இருக்குது, அடுத்த சூத்திரமும் இதே சப்ஜெக்ட். பியூட்டிஃபுல் ரீஎம்பசைஸ் பண்ணார். ஏன்னா இந்த ஆத்மான்றது அவ்வளோ புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஆத்மா விஷயம் தெரிஞ்சுட்டா இன்றைக்கி, நாளைக்கு நம்ம சில பேர் வரமாட்டோம். இது ஆத்மா தெரிஞ்சுட்ட எல்லா பக்கமும் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருந்தால் ஒன்று தானே. அதனால் அப்படி நேச்சுரல் தானே.
எல்லா இருக்கிற இடத்துல ஒரு ஆத்மா எங்கே போனாலும் நம்ம ஆகாசத்தில் தான் இருக்க முடியும். அதுபோல் சுவாமிஜி நான் வந்து எப்பவுமே வேதாந்தத்தில் தான் இருக்கேன்னு, புரியுதா? உங்களுக்கு புரிய மாட்டுறது. நீங்கள் ஸ்தூலமாக பார்க்குறீங்க, திருஷ்யமாக பார்க்குறீங்க. நீங்கள் நாங்கள் வந்து ஞானமாக சத்திய மித்யாவில் இருக்கோம். நாங்கள் அது எனக்கு புரிஞ்சுத்து எனக்கு. அதனால் இப்போ கம்ஃபர்டபுளாக ஆகிட்டேன் நான். ஓகே, நீங்கள் வந்துட்டால் திருஷ்யமாக இருக்கும், வரலைன்னா வந்து திர்க்காக இருக்கும். அதில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர, அது அப்புறம் விசேஷமாக வரலாம். எப்படியோ வந்து ஒரு இது வந்து உங்கள் திருப்திக்காக, ஏன் திருப்திக்காக இல்லை, நான் தான் ஞானம் அடைஞ்சிட்டேனே, புரியுதா? ஏதோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டுருக்கீங்க. அடுத்த வருஷம் வேறு சங்கர மடத்தில் எடுக்க மாட்டேன்றீங்க, இப்போ தான் எடுப்பீங்க, அப்புறம் வரமாட்டேன்றீங்க. அதனால் ஏதோ அதை நம்பி நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுக்குறோம், புரியுதா? பாரதா சர்வே க்ஷேத்ரேஷு க்ஷேத்ரஜம் அபி மாம் வித்தி இதம் சர்வம் எதுயம் ஆத்மா இதம் க்ஷேத்திரம் அகம் ஆத்மா அகம் ஆத்மா குடாகேஷா சொல்லிண்டே போகிறார் பகவான் கிருஷ்ணர், புரியுதா? இப்போ 36வது சூத்திரம் 3:36 அந்யதா பேத அனுபபத்தி இது சேத் ந உபதேச அந்தரவத். இது 36வது சூத்திரம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, முதல் போர்ஷன் வந்து பூர்வபக்ஷம், ரெண்டாவது போர்ஷன் வந்து சித்தாந்தம். அந்யதா பேத அனுபபத்தி இது வரைக்கும் பூர்வபக்ஷம். இது சேத் ந உபதேச அந்தரவத் இது சித்தாந்தத்தோட பதில். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறா, நான் ஒரு டிஃபெக்ட் இருக்குதுன்னு பார்க்குறேன். நீ உன்னுடைய ப்ராடக்டில், நீ பேசுகிற வாக்கியத்தில், நீ பண்ணுற உபதேசத்தில் நான் ஒரு குறை பார்க்கிறேன், ஒரு குற்றம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன குற்றமா? 4th பிராமணம் ஆல்சோ ஆத்ம வித்யா, 5th பிராமணம் ஆல்சோ ஆத்ம வித்யா. இதில் மந்திர பேதம் இருக்குது, பிராமண பேதம் இருக்குது. மந்திரம் வேறு வேறு மந்திரம், பிராமணமும் செக்ஷனும் வேறு வேறு இருக்குது. எப்படி ஐக்கியம் சொல்கிற நீ? சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் புளிச்சதெல்லாம் மாங்கான்னு சொல்கிறதா? என்னையே நீ ஒரு ஐடியாவோடு சொல்லுவேன்னா, 2 மந்திரம் சொல்லிருக்கு, 2 பிராமணன் சொல்லிருக்கு, ஐக்கியம்னு சொன்ன எப்படி ஐக்கியம் சொல்லுவேன்? இல்லாஜிக்கல். அனுபபத்திகி, இது நான் சொல்கிறது அனுபபத்திகி இல்லாஜிக்கல்னு சொல்கிறேன் நான் அப்படின்னு ரிப்பீட்டடாக வந்த மந்திரம் உள்ளதுனால மற்றொரு தோஷம் இருக்குது, புனருத்தி தோஷம் இருக்குது. திருப்பி திருப்பி சொன்னால் அர்ச்சமாவே அர்ச்சா அது வந்து புனருத்தி தோஷம், புரியுதா? அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான். அதனால் இது செகண்ட் பார்ட்டில் இருக்கிற மந்திரம் வந்து இல்லை வித்யா ஏகம் ஐக்கியம் இது அப்படின்ற சொல்கிறான். அப்போ 4th 5th பிராமணம் ஆத்மா பற்றினது தான். வேறு வேறு திருஷ்டியில் வேறு வேறு கோணத்தில் இந்த விஷயத்தை சொல்லப்படுகிறது, புரியுதா? இந்த ப்ரெசன்டேஷன் இருக்க, இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும் கிளாஸில், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்க அந்த ஆத்ம விசாரத்தில், ஆனால் சப்ஜெக்ட் மாறாது, புரியுதா? இப்போ அந்த மாதிரி வந்திருக்கோம் நம்ம. அதே போல் நீங்கள் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆள் அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணாது. அப்போ ப்ரெசன்டேஷன் மெத்தடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த 6 குரூப்பும் ஒரே சப்ஜெக்டை ப்ரெசன்ட் பண்ணால் கூட 6 பேரும் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ அப்படி தான், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தரவாகும். அது தீவிரமாக முமுட்சு ஆக ஆக நான் சொல்கிறது மாத்திரம்தான் நான் கேட்பேன், அவள் சொல்கிறது அது தப்பாக சொல்கிறாவா, பூர்வபக்ஷம் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லாமல் ஓப்பன் மைண்டோட அடாடாடா இந்த பாயிண்ட்டை நம்ம விட்டுட்டோமே அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு அழகை பார்க்கணும், புரியுதா? துரோணாச்சாரியார் வந்து இங்கேருந்து இப்படி பார்க்குறார், எதிர்க்க வந்து சண்டை போடுறான். எதிர்க்க யார் சண்டை போடுறான்? அர்ஜுன். அந்த ஸ்டைலு, அந்த வில்லு எடுக்கிறது, அந்த அம்புலேருந்து தொடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தோன்னே அவன் தானே கற்றுக் கொடுத்தான். ஒரே அழகாக அப்படியே பிரமிச்சு தான் குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்குறான். ஒரு குத்துனான் வந்து துரியோதனன், உப்பை தின்னுட்டு 2ஆகம் பண்ணுறேன் வந்தது பாரு துரோணாச்சாரியன். போடா இன்றைக்கி உண்டு இல்லை 2 இல்லைன்னு பண்ணி பார்த்தேன். இதுதான் ப்ரோக் பண்ணுறதுன்னு பேர்.
கொம்பு சீவி விடுறது. சில பேர் அதுக்காகவே பண்ணி விடுவான். ஓகே, நீ நேராக வந்து அவனை அடிச்சுட்டு டமான்னு மூச்சாகி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அவன் சும்மா எங்கேயோ இருப்பான் ஜாலியாக. புரியுதா? உனக்குன்னு ஒரு சொந்த அறிவு இருக்குது. இவன் என்ன சொன்னாலும் புரியுதா? இல்லை இவர் என்ன சொன்னாலும் நமக்கு முடிஞ்ச போது தான் கிளாஸுக்கு வரணும். அப்படியே ஆவேசமாகி ஆத்மா பிரம்மன்லாம் புரிஞ்சு அப்படியே ரெகுலரெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் ஒரு விஷயத்தோடு இருக்கணும். ஓகே, இதில் என்ன சொல்லுன்னா உஷஸ்த பிராமணம் இருக்க சங்கராச்சாரியர் காட்டுறார். என்ன சொல்கிறாருன்னா 3-4-1 வேறு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுற பாரு, கண்ணை திறந்து பாரு, ஃபர்தராக மந்திரத்தை படி. பிராணேன பிராண இதி, அபானேன அபானிதி, வியானேன வியானநிதி, உதானேன உதானிதி, சத ஆத்மா சர்வாந்தர ஏஷத ஆத்மா சர்வாந்தரா. அந்த மந்திரம் முன்னாடி இருக்கிறது மாத்திரம் இல்லைப்பா, அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறது? பஞ்ச பிராணனை கருவியாக பயன்படுத்துகிறது. பிராணன்னு இங்கே இண்டிகேட் பண்ணி சூக்ஷ்ம சரீரத்தை சொல்லி உபனிஷத்து அதை கரணம் அப்படின்றத சொல்லுது. நமக்கு கரணம்னா இப்போ சிம்பிளாக சொல்லிவிடுவோம். நம்ம என்ன கரணம்னா என்ன? கவுனப்பிராணா அப்படின்னு போட்டுருவோம். அப்போது ஆத்மான்றது கவுனப்பிராணாவோ முக்கிய பிராணாவோ கிடையாது. அதை இன்ஸ்ட்ருமெண்டலாக பயன்படுத்துறது ஆத்மா, அதுலேருந்து வெளிப்படுத்துறது. ஓகே, அப்போது ஆத்மா எப்படிப்பட்டது? இங்கே இந்த 3-4-1 எப்படி சொல்கிறாரு? ஆத்மா பற்றி யாக்ஞவல்கியார் ஒரே ஆள் தான் டீச்சரு. அவர் இங்கே ப்ரெசன்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறாருன்னா, ஆத்மா தேக விலக்ஷணத்துவம், சரீர விலக்ஷணத்துவம், கோஷ விலக்ஷணத்துவம், க்ஷேத்திர விலக்ஷணத்துவம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே சொல்கிறாரு. இதம் க்ஷேத்திரம் அகம் க்ஷேத்ரஜ்ஞா. 5வதுல ககோல பிராமணத்தில் யாக்ஞவல்கியார் ககோலருக்கு எப்படின்னு சொல்கிறாரு? அதே விஷயத்தில் டிட்டோ அவனுக்கு சொல்லிருக்கேன் ஏற்கனவே. உஷஸ்ததுக்கு சொன்ன பாரு, அவங்ககிட்ட போய் கேட்டுக்கப்போ, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாது. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. குரு வந்தானா, புதுசாக வந்தானா, அவனுக்கு அவன் மூடு, அவன் சம்ஸ்காரம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நீ கவனிக்கும் போது நான் ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி சொல்லின்னு இருப்பேன் என்ன, ஆனால் நீ அதுவே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதே விஷயம் நீ ஒன்று கேட்டீங்கன்னா உனக்கு அதே விஷயத்தை வேறு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்படியே நீ எடுத்துக்கூடாது. ஏன்னா உன் சுபாவம் உன் சம்ஸ்காரம் அதெல்லாம் வேறு வேறையாக இருக்கிறது. உனக்கு புரிகிற மாதிரி கேட்டுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு? 5ல் ஆத்மா ஸ்வாதந்தரஹா, அது எதுவுமே டிபெண்ட் பண்ணிடல அப்படின்ட்டு சொல்கிறார். யக அசனாய பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்யும் இதி. புரியுதா? ஆத்மா எப்படிப்பட்டது? 3-5 5வது பிராமணத்தில் ககோல மகரிஷிக்கு இவர் யாக்ஞவல்கியார் சொல்கிறாரு, ஷட்டு ஊர்மி விலக்ஷணத்துவம் ஆத்மா. அங்கே சரீர விலக்ஷணத்துவம் சொன்னார், இங்கே ஷட்டு ஊர்மி விலக்ஷணத்துவம். டெய்லி படாத பாடு படுறோம் இல்லையா, பிரச்சனையில் இருக்கோம் இல்லையா, சைக்காலஜிக்கலாக பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுலேருந்து நமக்கு ஃப்ரீடம். புரியுறதா? பஞ்சகோஷ விலக்ஷணத்துவம் இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம், நமக்கு என்ன இருந்துட்டு போட்டோமே, பிராணன் இருந்துட்டு போட்டோமே, மனசு இருந்துட்டு போட்டோமே, புத்தி இருந்துட்டு போட்டோமே, அதுலேருந்து விலக்ஷணத்துவம். இப்படி சில பேர் இருப்பான். புரியுதா? அதில் செல்ஃப் எடுக்காது. அவனுக்கு இது சொன்னால் கரெக்டாக இருக்கும். பசி, தாகம், அதுக்கப்புறம் சோகம், அப்புறம் மோகம், டெல்யூஷன், மனமயக்கம், எது சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறது. அப்படி அப்புறம் ஜராம், வியாதி, மிருத்யு, மரணம், இதெல்லாம் நீ தப்பிச்சிடுவ. ஓ, ஃப்ரீடம் கிடச்சிருமா? ஆமாம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வருவான். புரியுது? இப்போ உபனிஷத்து 2 விதமாக சொல்கிறது. அர்ச்சமாவே அரைக்கலை, டிஃப்ரெண்ட்டு இதில் சொல்கிறது. அதனால் இது நமக்கு பிரச்சனை
சாந்தோக்கியத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, அன்றைக்கி ஸ்வேதாஸ்வதர உபநிஷம்னா இன்னொரு உபநிஷத்தில் புனருத்தி தோஷம் சொல்கிறைய, உனக்கு ஏதாவது இருக்கா, மண்டையில் மசாலா இருக்கா உனக்கு அப்படி கேட்பான். புரியுதா? சாந்தோக்கியத்தில் ஸ்வேதகேத்துக்கு அதே ஆத்ம தத்துவத்தை எத்தனை தடவை சொல்கிறாரு? 9 தடவை சொல்கிறார். அப்போ என்ன அர்ச்சமாவையே அரைச்சிக்கிறது? அது அவனுக்கு 9 தடவை சொன்னால் புரிஞ்சுத்து. நமக்கு 1000ல் 100 குறைச்சி அத்தனை தடவை சொன்னால் ஓரளவுக்கு வரத்துக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ 900ன்றது என்ன தெரியுமா? 1000க்கு 100 குறைவு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மீனிங் அதாவது புரிஞ்சுக்கணும். சைடில் இதெல்லாம் புரியுதோ இல்லையோ என்ன போய் சொல்லணும். 1000க்கு 100 குறைவு என்னடா? 900. மீதெல்லாம் 100 100ன்னு வரும். 500 600 700 800 என்ன 900 அப்படி சொல்ல வேண்டியதானே? வராது. 900 அப்படி 90. புரியுதப்போ? 100க்கு 10 குறையிறது 90. 100ஓட ஜாயிண்ட் ஆகிடும், 1000தோட ஜாயின். என்ன ஒரு அழகு! சாதாரண விஷயத்துக்கே சந்தோஷப்பட்டு ஆனந்தம் அடையலாம். புரியுதா? அதெல்லாம் தாண்டி நீங்கள் படிக்கிறோம். அப்போ 36ல் சூத்திரத்துக்குள்ளே போனால் அந்நியதா பேத அனுபபத்தி, இது வரைக்கும் பூர்வபக்ஷம். இது சேத் ந உபதேச அந்தரவத். அந்நியதா, இந்த உபதேசத்தை ஏற்காவிட்டால் பேத அனுபபத்தி, பேத மந்திர பேத பிராமண பேத 3 4 1 3 5 1 அனுபபத்தி இல்லாஜிக்கல் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். இது சேத் ந, உன்னுடைய ஐடியா ராங், அப்படி கிடையாது. பூர்வபக்ஷி சொல்கிறது பொருந்தாது. இது டீச்சிங் ஸ்பெசிஃபிக்காக அங்கே மாற்றிருக்கிறது. ஓகே, இதில் அதில் ப்ரெசன்டேஷன் வேறு வேறையாக இருக்குடா, அதை புரிஞ்சுக்கோ. அதனால் பூர்வபக்ஷம் சொல்கிறது ஆத்ம விஷயத்தில் நீ சொல்கிறது ராங். உபதேசாந்தரவத், உபதேசாந்தரவத், உபதேசனா டீச்சிங் கிளாஸு. உபதேச அந்நியதா இஸ் ஈக்குவல் டு உபதேசாந்தரவத். இந்த டீச்சிங்க்கு வேறையாக இருக்கிறது. இப்போ வியாசர் இன்னொரு இடத்துல என்ன சொன்னாருன்னு சொல்லலை. அதை நம்ம தான் ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்ம ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோன்றது சங்கராச்சாரியருக்கு தெரியும். அதனால் அவருக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாரு. சத்து வித்யாவில் பாரு, சத்து வித்யாவில் என்ன சொல்கிறது? அந்த ஸ்வேதகேத்துக்கு தது சத்தியம் சக ஆத்மா தது தொமசி ஸ்வேதகேது. அவர் என்ன சொல்கிறாரு? நைனா எனக்கு புரியல நைனா அப்படி சொல்லக்கூடாது. நைனாலாம் இதெல்லாம் அங்கே கிடையாது, அப்பா புள்ளெல்லாம் கிடையாது. குரு சிஷ்ய பகவா நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க, லேதுண்டி எனக்கு புரியவே இல்லை, இன்னொரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ். எப்படிப்பட்ட பையன் எப்படி மாறிட்டான் பாருன்னு. என்ன இந்த பெரியபாளையத்தில் இந்த ஒரு கோயில் கட்டின்னு இருக்கிறது, புரியுதா? உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். ஜம்பு மகரிஷி, ஜன்னு மகரிஷி, இந்த அண்ணாமலைன்னு அவன் கொஞ்சம் மொரட்டுத்தனமாக இருப்பான். அவனே இப்போ ஒரு சிவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டான். இப்போ பக்கத்தில் ஒரு நாம் இதுக்கு போகிறோம் இல்லையா, இதுக்கு பேர் என்ன, ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரிநாத்லாம் போகிறோம் இல்லையா, கங்கை நம்ம பக்கத்துலேயே ஓடின்னு இருப்பான். அந்த கங்கையை கொண்டு பகீரதன் கொண்டு வந்தனால தான் பாகீரதின்னு பேர். கொண்டு வந்தானே நடுவில் திருப்பி பார்த்தா காணோம். சில பேர் நீங்கள் போங்க வந்துட்டே இருப்பேன்னு சொல்லுவான், திடீர்னு காணாமல் போயிடுவான். அந்த கோணார்கள் அப்படி தான், இப்படி திரும்பி பார்த்தா ஆளே காணும். எவனோ டே நம்ம மாத்திரம்தான் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய ஷாப்பிங்கெலாம் இருக்கிறது, புரியுது? அதில் காணாமல் போயிடுவான். அந்த மாதிரி திரும்பி பார்த்தா கங்கை காணும். இவன் வந்த வேகத்தில் ஜன்னு மகரிஷியை அடிச்சிட்டு போட்டார். அவர் டமால்னு எடுத்து குடிச்சிட்டார். அகஸ்தியர் மாதிரி.
அவர் உடம்புலேருந்து வந்தனால ஜானவி. பகீரதன் கொண்டு வந்தனால பாகீரதி. சடையிலேருந்து வந்ததுனால கங்கா. ஒரே ஆள் தான், இவ்வளோ பேர். உபதேசாந்தரவத் அந்தரத்துவ அதிகரணம் 2 சூத்திரம் இதோட முடியறது. ஆத்மா அகம்னு புரிஞ்சுக்கிட்டா உபயோகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். 6:30 இன்றைக்கி காலையில் வைகுண்ட ஏகாதசியில் கலந்துக்கிட்டவங்க சாயந்தரம் நண்பர்களாக உறவினரெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆன்லைனில் வைகுண்ட ஏகாதசியை நாம் ராத்திரி முழிக்கணும். ஆக்சுவலாக 11 மணிக்கு வச்சுருக்கணும். ஆனாலும் மறுநாள் கிளாஸ் இருக்கிறதுனால 6:30 ஜீவ யாத்திரை வச்சுருக்கோம். அங்கே என்ன சொல்ல போகிறோம்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன அந்த பகவத்கீதையை, விஸ்வரூப பகவத்கீதையை ஆன்லைனில் சொல்ல போகிறோம். புரியுதா? இப்போ டைரக்ட் லைனில் இருக்கோம், ஆன்லைனில் சாயந்தரம் நம்ம சொல்லுவோம். அதில் கலந்து ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.